ஹாய் ஹலோ அன்பு நேயர்களே, இன்றைக்கி நம்ம பிஎஸ்ஜே குட்டு ஸ்டோரியில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீயவற்றை கேட்காதே. ஆம், ஒரு சீடன் மற்றவர்கள் செய்த சிறிய தவறுகளை பற்றி உள்ளதும் இல்லாததுமாய் செய்திகளை மற்றவர்களிடம் சொல்லும் பழக்கமுடையவனாய் இருந்தான். அதை கண்ட குரு அவனை கண்டித்தார். அவனும் மன்னிப்பு கோரினான். ஆனாலும் அவனுடைய செய்கையின் தீமையை பற்றி அவன் மனதில் ஆழமாக பதியவில்லை என்பதை குரு அறிந்தார். அதற்காக அவன் அதை அறிந்து கொள்ள வேண்டி ஒரு திட்டம் தீட்டினார். அவனிடம் ஒரு சிறு பஞ்சு மூட்டையை தந்து நகரத்தின் மையத்தில் உள்ள மைதானம் ஒன்றில் நின்று அதை சிறிது சிறிதாய் பிரித்து காற்றில் ஊதி பறக்க விட்டு வரும்படி சொன்னார். சீடனோ வெகு சுலபமாக அதை செய்துவிட்டு வந்தான். குரு சொன்னார், சரி, செய்த காரியத்தை முடித்து விட்டாய். இப்போ சொல்கின்றேன், அதை போய் ஒன்று விடாமல் சேகரித்து கொண்டு வா என்று கூறினார் குரு. சீடனோ திகைத்தான். இதென்ன ஆகிற செயலா குருவே? அந்த பஞ்சு காற்றில் இந்நேரம் அங்கும் இங்குமா பறந்து போயிருக்காதா? அதை எப்படி மறுபடி சேகரித்து வர முடியும்? 1 மணி நேரத்திற்குள் என்று கூறினான். குருவோ, 1 மணி நேரத்திற்குள் முன் பறக்கவிட்ட பஞ்சுகளை உன்னால் சேகரித்து திருப்பி கொண்டு வர முடியவில்லையே. மற்றவர்களை பற்றி என்னென்னவோ சொல்லி வதந்திகளை பறக்கவிட்டு வந்திருக்கின்றாய். அதை யார் யார் வாயில் எப்படியெல்லாம் மீண்டும் திரிந்து என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றனவோ என்று வினாவினார். நீ மன்னிப்பு கேட்பதன் மூலம் அவற்றை திரும்ப பெற முடியும் என்று நினைக்கின்றாயா என்றும் அவனிடம் கேட்டார். அப்பொழுதுதான் அந்த சீடனுக்கு தன் செயலின் தீமையை முழுமையாக புரிந்தது. கண்ணீர் மல்க வெட்கி தலைகுனிந்த சீடன் அன்றிலிருந்து அந்த பழக்கத்தை அடியோடு விட்டுவிட்டான். ஆம் நண்பர்களே, இனி யாராவது அடுத்தவர் பற்றி உங்களிடம் நல்லது அல்லாதவற்றை சொல்ல வந்தால் பெரிய ஆர்வம் காண்பிக்காதீர்கள். நீங்களும் அங்கனம் செய்யாதீர்கள். This video is sponsored by BuyMote மொபைல் ஆப். இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸையும் உங்களால் வாங்கிட முடியும். இது ஒரு எக்கனாமிக்கான ஒரு மித்த ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். தேங்க்யூ.